இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித 23ஆம் யோவான் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தந்தை 23வது யோவான் என்பவர் கத்தோலிக்க திரு அவையில மறக்க முடியாத ஒரு திருத்தந்தையாக இருந்தவர். மக்கள் மனதுல ஒரு மக்கள் திருத்தந்தையாக வாழ்ந்தவர் என்று தான் கூற வேண்டும். இவர் திருச்சபையினுடைய வரலாற்றுல 261வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றவர். திருத்தந்தையர்களுடைய காலத்துல மிக குறுகிய காலமாக வெறும் 5 ஆண்டுகள் மட்டும்தான் திருச்சபையுடைய திருப்பீடத்தினுடைய தலைவராக திருத்தந்தையாக இருந்தார். ஆனால் அந்த 5 ஆண்டுகளில் கத்தோலிக்க திரு அவையினுடைய மாபெரும் எழுச்சியாக கருதப்படுகிற 2வது வத்திக்கான் திருச்சங்கத்தை கூட்டிய திருத்தந்தை என்கிற ஒரு பெருமையை இவர் பெறுகிறார். அன்புமிக்கவர்களே, இத்தாலி தேசத்துல சோத்தோ இல் மோந்தே என்று சொல்லப்படுகிற ஒரு மலையடிவாரத்து கிராமத்துல 13 குழந்தைகளில் 4வதாக பிறந்தவர் தான் இந்த ஆஞ்சலோ ஜுசப்பே என்று சொல்லப்படுகிற திருத்தந்தை 23ஆம் யோவான். அன்புமிக்கவர்களே, வேளாண் குடும்பம், சாதாரண விவசாய குடும்பம், தன்னுடைய படிப்பிற்கு கூட மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்த்த ஒரு தருணம். மறைமாவட்ட குருகுலத்துல தன்னுடைய குருத்துவ பயிற்சிகளை முடித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தன்னுடைய கடின உழைப்பாலும் அறிவு திறனாலும் கீழ்ப்படிதலாலும் தாட்சியாலும் திருச்சபையில பல்வேறு உயர் பதவிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. அதற்கு பிறகு மிக வயது அதிகமான ஒரு நேரத்துல திருச்சபையினுடைய தலைமை பொறுப்பாகிய திருத்தந்தை என்கிற இந்த உன்னதமான பொறுப்பு அவருடைய திருக்கரங்கள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இவர் பதவி ஏற்றது 1958வது ஆண்டு தான். 63 வரையில தான் இவர் திருத்தந்தையாக இருந்தார். இந்த இடைப்பட்ட ஒரு காலத்துல கத்தோலிக்க திரு அவையில மற்றும் ஒரு புதுமையான பெந்தகோஸ்தே என்று அழைக்கப்படுகிற திருச்சபையுடைய மறுமலர்ச்சியாக கருதப்படுகிற 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை தொடங்கியவர் தான் இந்த திருத்தந்தை 23ஆம் யோவான். அன்புமிக்கவர்களே, அந்த திருச்சங்கம் கொண்டு வந்திருக்க மாற்றங்களையும் மறுமலர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் இந்த ஒரு நூற்றாண்டுல வாழுற நம்மால் உணர முடியும். மிக எளிமையான, தாட்சியான, கீழ்ப்படிதல் உள்ள, நகைச்சுவை உணர்வு மிகுந்த ஒரு திருத்தந்தையாகத்தான் இவர் கருதப்படுகிறார். திருச்சபையினுடைய வரலாற்றுல மக்களுடைய திருத்தந்தையாக அவர் கருதப்படுகிறார். காரணம், மக்களிடத்துல அவ்வளவு பாசத்தோடும் பரிவோடும் தாட்சியோடும் நடந்து கொண்ட ஒரு திருத்தந்தையாகத்தான் இவரை நம்ம பார்க்கிறோம். இவருக்கும் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களுக்கும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல 2 திருத்தந்தையர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டதை நம்ம வரலாற்றுல நம்ம பார்த்திருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தந்தையினுடைய பரிந்துரையால் அன்னை மரியாளிடத்துல பக்தி கொண்டிருக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாகவும் அதே நேரத்துல தாட்சியோடும் எளிமையோடும் வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாகவும், 3வது முக்கியமானது, ரொம்ப ஷார்ட்டானது, 5 வருஷம்தான், இவருக்கு அப்புறம் நம்ம திருச்சபையில வேற யாராவது தேர்ந்தெடுத்துக்கலாம் என்று மனிதர்கள் ஒரு எண்ணத்துல இருந்த நேரத்துல கடவுள் திருச்சபையுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை தொடங்குவதற்கு இவரை கருவியாக பயன்படுத்தினார். அன்புமிக்கவர்களே, இறைவன் உங்களையும் என்னையும் கூட இந்த உலகத்தினருடைய பார்வையில எளிமையானவர்களாக, தாட்சி உள்ளவர்களாக, பிழைக்க தெரியாதவர்களாக இந்த உலகம் நம்மை கருதினாலும் ஆண்டவர் திருமுன்னிலையில நாம் உயர்த்தப்படுவோம் என்கிற அழகான செய்தியையும் இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் மிக சுருக்கமான ஒரு நற்செய்தி வாசகம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த போதிக்கிற திறனையும் அல்லது அவரது ஆளுமையையும் இறை வல்லமையோடு அவர் நிகழ்த்திய காரியங்களையும் பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, உம்மை கருதாங்கிய பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர் அப்படி என்று மகிழ்ச்சியினுடைய அந்த உச்சத்துல சொல்லுகிறார். இதை கேட்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதைவிட பேறு பெற்றவர் அப்படி என்கிற ஒரு பதிலை தருகிறார். இதை கேட்ட உடனே நம்முடைய பிரிவினை சகோதரர்களும் பெந்தகோஸ்தேக்காரங்களும் வந்துருவாங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்துல இயேசுவே அவங்க அம்மாவை கண்டுக்கல, இயேசுவே அதற்கான பதில் மொழி கூறவில்லை என்று. அன்புமிக்கவர்களே, அதாவது தெரியாதவர்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம், எனக்கு தெரியவே வேண்டாம் என்று விடாப்பிடியாக இருப்பவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளை ஒரு உடல் ரீதியான ஒரு தாயாக, ஒரு பயாலஜிக்கல் மதர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, என்னை பெற்றெடுத்த அந்த ஒரு தாய், அந்த மனித உறவுக்கும் மேற்பட்ட ஒரு உறவை உயர்த்தி படுக்கிறார். ஆன்மீகத்துல
அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னுடைய வாழ்வை இறை வார்த்தைக்கு ஒப்படைத்து அவருடைய சித்தத்தின்படி கீழ்ப்படிதலில் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித உருவில் எனக்கு உடல் கொடுத்த அந்த தாயை விட ஆன்மீகத்துல உயர்ந்து நிற்கிற இறை வார்த்தையை கேட்டு சிந்தித்து அதன்படி நடக்கிற அவர் மென்மேலும் உயர்த்தப்பட்டவர் என்பதைத்தான் இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக சொல்லி தருகிறார். அன்புமிக்கவர்களே, அடிக்கடி நம்ம சொல்றோம் மறைவுரையில இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடத்தல் வேண்டும், இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பிடித்து நடக்க வேண்டும். அப்படி என்றால் அன்றாட வாழ்வை என்னதான் பார்த்து நீங்க சொல்ல வர்றீங்க? இறை வார்த்தையை நாங்க வாசிக்கிறோம், அதன்படி கோயிலுக்கு போறோம், நல்ல நற்கரணியை உட்கொள்கிறோம், அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை நல்ல ஒரு பாவ சங்கீதத்தை நாங்கள் செய்கிறோம், வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறோம், அல்லது கோணங்குப்பம் போகிறோம், அல்லது அந்தோனியார் திருக்கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். இதுக்கு மேலே இறை வார்த்தை கேட்டு என்ன நாங்கள் செய்யணும்? இதுக்கு மேலே நாங்கள் எதை கீழ்ப்படிவது, யாருக்கு கீழ்ப்படிவது, எப்படி கீழ்ப்படிவது அப்படிங்கிற கேள்விகள் ஒரு சில பேருக்கு இயல்பாகவே இருக்கலாம். ஏனென்றால் எல்லா மறைவுரையிலும் இறை வார்த்தையை கேளுங்கள், அதன்படி ஒழுகுங்கள், இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதற்கான உண்மையான அர்த்தம் புரிகிறதா என்று நிறைய முறை எனக்கு ஒரு கேள்வி எழும். அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது என்பது நமக்கு இறைவனுடைய கட்டளைகள் இருக்கிறது, திருச்செவியனுடைய கட்டளைகள் இருக்கிறது. ஒவ்வொரு விவிலிய வாசகத்திலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையின் வாயிலாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய படிப்பினைகளின் வழியாக, புனிதர்களுடைய வாழ்வியல் முறை வழியாக, நம்முடைய குடும்பத்துல இந்த உலகத்துல நமக்கு உயிரையும் இந்த உலகத்துல நமக்கு பாதுகாப்பையும் அளித்து வருகிற நம்முடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டிகள் வாயிலாக இறைவன் நம்முடைய நல்வாழ்விற்காக சொல்லுகிற அனைத்துமே இறை வார்த்தையினுடைய அன்றாட விழுமியங்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இறையன்பு, பிறரன்பு, இந்த இறையன்பையும் பிறரன்பையும் நம்ம பேணி வளர்க்கக்கூடிய வகையில தான் 10 கட்டளைகளும் திருச்செவியனுடைய கட்டளைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தை என்று நம்ம சொல்லுகிற நேரத்துல 10 கட்டளைகளின்படியான ஒரு வாழ்வு, இறைவனை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வது, அந்த இறைவனை அன்பு செய்வதை போல நமக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வது, இந்த உலகத்துல அன்பு செய்து மன்னித்து எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பாவித்து நீதியை நிலைநாட்டி அமைதியை கொண்டு வந்து நம்முடைய அன்றாட அன்பு பணிகளால் இறைவனுக்கு புகழை சேர்ப்பதுதான் இறைவனுடைய வார்த்தையின்படி இந்த உலகத்துல வாழ்வது என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ளத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்முடைய சொல்லாலும் சிந்தனையாலும் அன்றாட வாழ்வியல் முறைகளாலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்திட இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.